பில்லர் இல்லாமல் வீடு கட்டுறதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்க்குற இந்த வீடு நாம் தஞ்சாவூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பில்லரே இல்லாமல் பில்டிங் ரைஸ் பண்ணுறோம். இதில் நான் கவனித்த விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிறதுனால ஃபஸ்ட்டு விஷயம் நான் கவனித்தது இந்த வீட்டில் வெதரிங் கோர்ஸ். இந்த வெதரிங் கோர்ஸ் வந்து பில்டிங்குடைய டெட் லோடை ரொம்பவே அதிகப்படுத்துது. இது லோட் பேரிங்கில் நம்ம பண்ண போகிறதுனால எந்த இடத்துல பில்டிங் பண்ணுறோமோ அந்த இடத்துல வெதரிங் கோர்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ரிமூவ் பண்ண வெயிட்டே கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேலே வரும். 2 லோடு வெதரிங் கோர்ஸை நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது விஷயம், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரூஃப் திக்னஸை தேவைக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாது. நாம் இந்த பில்டிங்கில் 4 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே அவங்க பில்டிங்கை ரைஸ் பண்ண போகிறதில்ல. 1 இன்ச் ரைஸ் பண்ணாலும் 2 டன் டெட் லோட் இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது, கைப்பிடி சுவர். பொதுவாக இதை 9 இன்ச் கொடுப்பாங்க. இந்த பில்டிங்கில் நம்ம 4.5 இன்ச் தான் கொடுக்குறோம். இது மூலிமாவும் பில்டிங்குடைய டெட் லோடை நாம்